பேச வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's turn to Isaiah chapter 8 verse 13. பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. Sanctify the Lord of hosts himself, and let him be your fear, and let him be your dread. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். It is said, sanctify your Lord God. தேவனை எப்படி பரிசுத்தம் பண்ணுவது? How can we sanctify our God? தேவன் பரிசுத்தமானவர் தானே, அவரை போய் நாம் எப்படி பரிசுத்தம் பண்ணுவது? God is indeed holy. How can we go and sanctify him? சில நேரங்களில் நாம் வாழுகிற விதம் நமக்கும் மற்றவர்களுக்கும் தேவனை பற்றி ஒரு கெட்ட சாட்சியாய் மாறுகிறது. Sometimes the way that we live and the way that we walk, it is a shame to the name, both to God and as well to us. நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். We are Christians. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் பெயரை சுமக்கிறவர்கள். When we say Christians, we bear the name of Christ. ஆகையால் நாம் வாழுகிற விதம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. So the way, the walk of our life, it manifests Christ. ஒரு விதத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படியோ கிறிஸ்துவும் அப்படிதான் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் காணப்படுகிறோம். And in one sense, when we live in such a life, as Christians are, so also is Christ. ஆகையால் நாம் சாட்சி கெட்டவர்களாக வாழ்ந்தால் அங்கே இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது. So if we live a life that has spoiled our testimony, then the name of Jesus is being blasphemed. உதாரணமாக 50ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை வாசித்தால், For example, if you read Psalms 51 verse 21, இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். இங்கே ஒரு பொல்லாத மனுஷனை பார்க்கிறோம். here we read about a wicked person. அவர் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And he was leading a very wicked life. ஆண்டவர் இரக்கமுள்ளவராக மௌனமாய் இருக்கிறார். But God is merciful and he is silent. ஆனால் இந்த துன்மார்க்கன் என்ன நினைக்கிறார்? But what this wicked man thinks, ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறபடினால் அவர் எனக்கு கை கொடுக்கிறார், இது பரவாயில்லை என்று சொல்லுகிறார். because God is silent, he is just encouraging me and he is supporting me. அப்ப சில நேரத்துல ஆண்டவர் மௌனமா இருக்கும்போது, தப்பு செய்தாலும் மௌனமா இருக்கும்போது, அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், உடனடியாக தண்டிக்கிறதில்லை. ஆகையால் நாம் ஆண்டவரை அசட்டை பண்ண ஆரம்பிக்கிறோம். But because sometimes God is merciful and he is long suffering and he is patient, and because he does not punish us, we take that an advantage and we try to sin more. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் familiarity breeds contempt. அதனுடைய அர்த்தம், அதாவது நாம் சிலரோடு பழகும் போது அவர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். And as it is said in English, familiarity breeds contempt. As we move along with some person, we get more knowledge and advantage of them. ஆண்டவரோடு பழக, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், பயப்படக்கூடியவர், அவரே உன் பயம், அவரே உன் அச்சமா இருக்கட்டும் என்கிறதான அந்த காரியம் நீங்கிவிடும். அவரை அற்பமா எண்ண ஆரம்பிக்கிறோம். And we will lose all the sense that God is so great and he has to be feared and he has to be dreaded, and we will lose all these things, but we will despise him and take him in a cheaper sense. இதை பற்றி தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பழக வரும்பொழுது யெசுரன், இஸ்ரவேலுடைய செல்ல பேர் தான் யெசுரன், கொழுத்து போய் உதைத்தான், அவர்களுடைய கண்மலையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. And concerning this, it is said about Israel, who is called as Jeshurun, he said he has become waxed fat and he has kicked the Lord and they have despised their rock.
ஆகையால் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning of the word saying sanctify the Lord God of hosts? உங்களுடைய கெட்ட சாட்சி நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதே, அந்த ஆண்டவருடைய பேரை மாற்றும்படியாக, அவருக்கு நல்ல பேர் உண்டாகும்படியாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். Because of you the name of the Lord, that holy name is being blasphemed, so that name should be come back to be turned, so that it might be magnified. You change yourself. நம்முடைய சுபாவம் எப்படி தெரியுமா? Do you know what is our character? ஆண்டவர் சீனாய் மலையில பயங்கரமான காட்சியோடு, மின்னலோடு, பூமி அதிர்ச்சியோடு, எக்கால சத்தத்தோடு, கார் மேகத்தோடு இறங்கும் போது நாம் எல்லாரும் பயந்து ரொம்ப தூரம் போய், மோசே நீங்க பேசினா போதும், ஆண்டவர் பேச வேண்டாம், பயமா இருக்கு. When God descended upon Mount Sinai with thunderstorms and with dark clouds and with so many sound of the trumpet, everyone was feared, and they said, Moses, it is enough that you speak to us, let God not speak to us. நாம் தூரமாய் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதில்லை. It is not that God desires that we have to go away from him. ஆகையால் அந்த மின்னலையும் அந்த பூமி அதிர்ச்சியும் கார் மேகத்தையும் விட்டு விட்டு சாதாரண குழந்தையை போல் பிறந்து வளர்ந்து நம்மத்தில் வாழ்ந்தார். இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் கிட்ட போய் சிலுவையிலே அறைந்து விட்டோம். And because of that there's no need for him to come down with lightnings and thunderstorms and with dark clouds. He has came as a little baby, weak and fragile, and he came and he lived among us. But now there's no need for us to fear him. Now we have despised him and we have crucified him. ஆகையால் ஆண்டவர் கோபம் கொண்ட தேவனை போல நம்மை அணுகினால் தூரமாய் போய் விடுவோம். பாசமான தேவனாய் வந்தனா அசட்டை பண்ணுவோம். And when God comes to us as a God that has to be dreaded, we run away from him. But when he comes as a little baby and with so much of affection, we kill him. ஆகையால் இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு தேவ பயம். So the topic of today's sermon is fear of God. நாம் இந்த தேவ பயத்தை பழகாததுனால தான் இன்றைக்கு ஆண்டவரை ரொம்ப லைட்டா, ரொம்ப அசட்டை பண்ணுகிறோம். Because we have not been exercised in this fear of God, we despise and take God in a lighter sense. ஆண்டவர் அந்த துன்மார்க்கன், ஆண்டவர் என்னை போல தான், அதனால தான் மௌனமா இருக்கிறாரு, என்னுடைய தவறுக்கு கை கொடுக்கிற பாரு, நான் அதெல்லாம் பண்ண ஒண்ணுமே நடக்கல என் லைஃப்ல என்று துணிகரமாக பாவம் செய்கிற மனுஷனை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், எப்பொழுது நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் உன்னை பீறி போடுவேன், உன்னை யாரும் விடுவிக்க முடியாது என்று அதற்கு பிறகு எச்சரிக்கிறார். And when this wicked person says, God is also like me, he is silent, he is not seeing all my wicked doings, and indeed he is also supporting me. And when he thinks like that, God says, I will not be like you as silent, but I will tear you in pieces and there will be none to deliver. ஆண்டவர் நம்மை மிரட்டுகிற தேவனாக, கோப தோற்றம் உள்ளவராக நம்மை அணுக வேண்டும் என்று அவர் விரும்புகிறதில்லை. God does not desire so that he might threaten us and so that we might fear him. ஆனால் பாசத்தோடு நம்மை அணுகும்போது நம்ம அசட்டை பண்ணுகிறோமே, அதனால அவர் கோபப்பட வேண்டியதா இருக்கிறது. But when he comes with so much of affection and love and he comes to us, we despise him, and because of that, to correct us, he has to come with that threatening. ஆண்டவருடைய கோபம் நம்மேல் விழக்கூடியதான ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a days where the wrath of God is supposed to come upon us. அந்த கோபம் ஏற்கனவே சபையில் ஆங்காங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. And that wrath is already been revealed here and there in the church. ஸ்ரீலங்காவில் அந்த ஈஸ்டர் வார உபவாச ஜெபத்தின் போது சில வாலிப பிள்ளைகள் பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் போனதை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். I have already told about some young people, they in the fasting prayer at Sri Lanka, they went to hell and heaven. அதுல ரெண்டு பேர் சாட்சி சொல்வதை நான் கேட்டேன். I heard about two people, they testified. ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை, பல காரியங்களை சொன்னால் ஆனா ஒரு காரியத்தை ரெண்டு பேரும் சொன்னார்கள். And these two people, they said many things, but one thing was common in these two. பிதாவாகிய தேவன் பயங்கர கோபம், அவருடைய கண் சிவப்பா இருக்கிறதா. God the Father, he was very angry and his eyes were red. அதாவது இரக்கமற்றவரை போல் நின்று கொண்டிருக்கிறார். And it
it appears as though he has without any mercy. இயேசு அவருடைய பாதத்தில் விழுந்து காலை பிடிச்சு பிதாவே இன்னொரு சான்ஸ் கொடும் என்று கெஞ்சுகிறாரா. But they saw as Jesus he held on to the feet of the Father and he pleaded with the Father, Father please give one more chance. அப்போது அந்த பிதா அந்த ஒரு பிள்ளையை பார்த்து சொல்றார், நான் இதற்காகவா நீங்கள் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களை நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இதற்காகவா நான் குமாரனை கொடுத்தேன். And looking at one of those young people, God the Father said, is it for this that I have given my son to the whole world? நேற்று ஒரு தம்பி வந்து சொன்ன ஒரு சொப்பனத்தை கண்டான். Yesterday a young boy saw a dream and he came and told me. நம்முடைய faith home வந்து கோடீஸ்வரர்களுடைய மாளிகை மாதிரி இருக்கிறது. Our faith home, it appears as though a bungalow of a rich person. believers எல்லாம் கோட் சூட் போட்டு பிரதர்ஸ் எல்லாம் அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். சிஸ்டர்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் Dress போட்டு உலக பிரகாரமாக வஸ்திரம் அணிந்து வந்திருக்கிறார்கள். And all the brothers, they were arrayed in all coats and suit and they are seated, and all the sisters, they are arrayed in the latest dress and latest fashion and they were seated here. இந்த பில்டிங் எல்லாம் உலக பிரகாரமாக நவநாகரிகமாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. And all the building, it is being decorated with all the fashions of this world. அந்த சைடுல டூ வீலர் பார்க் பண்ணிருக்கிற இடத்துல நகை கடைகள் வைத்திருக்கிறார்கள். And where all the two wheelers are being parked, they were all shops which were selling jewelry. அந்த பக்கத்துல வெளியில பார், மதுபானம் விற்கிறதான பார், clubs எல்லாம் இருக்கு, செட் பண்ணி இருக்கிறாங்க. And the other side, all the bars and where they sell wines and alcohol, it is being set there. எல்லாமே ஹை டெக்கா இருக்கு. ரோபோட்ஸ் கூட வேலை செய்து கொண்டிருக்கிறது. And everything is being served by robots with high technology. இன்னொரு இடத்துல kids corner, சிறு பிள்ளைகளுடைய நவநாகரிகமான காரியங்கள் அங்க விற்கப்படுகிறது. And on the other side, there are kids corner where all the latest things are being sold. பிதாவாகிய தேவன் வந்து கேக்குறார், இதுக்காகவா என் குமாரனை ஒப்பு கொடுத்தேன், எல்லா லேட்டஸ்டா இருக்கும்படியா உலகத்தோடு போட்டி போடும்படியாக நம்முடைய சபை இப்படி மாற்றும்படியா பிசாசு கிரியை செய்கிறான். ஆகையால் தான் அந்த சொப்பனத்தை காட்டுகிறார் ஆண்டவர். And it appears as though the Father is asking, is it for this that I gave the life of my own son to you, for you to be arrayed in the latest fashion, and to correct this that the dream was given. அப்பொழுதுதான் இயேசு திருப்பி சொன்னாராம், பிதாவே ஒரே ஒரு சான்ஸ் கொடும், நான் இதுக்கு மேல திருப்பி கேட்க மாட்டேன். And then it appeared as though Jesus said, Father, give me at least one more chance and I will not ask any more. And he pleaded with the Father. இதற்கு மேல நான் திருப்பி கேட்க மாட்டேன் என்று இயேசு சொல்வதை கேட்கும் போதே பயமா இருக்கு. And the moment that we hear when Jesus said, henceforth I will not ask, it is a fear, great fear to us. ஆனால் அதற்கும் பிதா பதில் சொல்லவில்லையா, மௌனமா இருந்தார். And even to that the Father did not reply. தூதர்கள் எல்லாம் எக்காலத்தை எடுத்து வாயில் போடுகிறார்களாம், ஊதுவதற்கு ரெடியா இருக்கிறார்கள். And all the angels are ready to blow the trumpet, and they kept the trumpet on their lips. அப்போ ரெண்டு பேர் இப்படி மாறி மாறி அவர்கள் ஒரே காட்சியை கண்டிருக்கிறார்கள். And these two people, they in turn they saw the same vision. அவருடைய கோபம் இன்னும் இறங்கவில்லை. இறங்கினால் எத்தனையோ பயங்கரமான காரியங்கள் அவர் நம்மை ஒப்பு கொடுப்பார். And his wrath has not come down or subsided, but though it has come, it will come down, he will yield us to so many things. அப்போ இன்னைக்கு சாட்சியில் கேட்டது போல இந்த கழுகு கூட்டம் கோழி குஞ்சுகளாகிய நம்மேல் பாய்ந்து வந்தா நம்முடைய கதி என்ன? And as it is said in the testimony, if all the host of all those eagles, it might come upon us, what will be our state? ஒரு வாலிப பிள்ளை அந்த பரலோகத்துக்கு போகும்போது இயேசுவை கண்டபோது, இயேசு இவளை கண்டபோது அவர் முதல் செய்தது அழுதாராம். And a young sister, when the moment that she saw this, immediately she cried. இயேசு பிதாவுடைய காலை பிடித்து இயேசு மௌனமா இருக்கிற நேரத்துல அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாராம், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? And as Jesus was holding the feet of the Father, Jesus looked unto that sister and said, what more can I do than this? பிதா இரக்கமற்றவர் அல்ல.
It is not the father is not without mercy. அவர் இரக்கமுள்ள பிதா என்று வேதமே சொல்லுகிறது. Even the scripture says he is a merciful father. ஆனால் அந்த இரக்கத்தை இழக்கக்கூடியதான ஒரு பொல்லாத ஸ்தானத்திற்குள் நாம் வந்திருக்கிறபடியால் தான் ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார். It is because that we have come in a state where he is without mercy that wrath has come upon us. ஒரு நாள் மிரியாம் மேல ஆண்டவர் கோபப்பட்டார் பிதா. One day God the Father was angry towards Miriam. அவர் கூப்பிட்டார், அங்க எல்லாரும் வேலை சொல்லு. And he said, call everyone. ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி நிக்க சொல்லு. Let them come before the tabernacle. ஆபிரகாம் கிட்ட நான் பேசுவேன், அவன் நான் நேரா பேசுவேன் நான். மோசையோடு. I will talk to Moses face to face. அவன் தவறு செய்தால் அது எனக்கும் அவனுக்கும். If he commits a mistake, it is between him and me. என் தாசனுக்கு விரோதமா உன் வாயை திறக்க உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? What authority, what right do you have that you open your mouth against my servant? இப்படி சொல்லி கோபத்தோடு பிதா அப்படியே திரும்பி போயிட்டாராம். And as he said with that great wrath, he turned and he went back. அப்படி திரும்பி போன உடனே மிரியாமுக்கு குஷ்டம் வந்தது. The moment that he turned back and went away, leprosy came upon Miriam. கை வைக்கவோ பேசவோ தேவையில்லை, அப்படி கோபத்தோடு அப்படியே திரும்பினார், குஷ்டம் வந்தது. And there's no need for him to place his hand and do all these things. It is enough that he turns, leprosy came upon her. வாசியுங்கள் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். Let's read Numbers chapter 12 verse 9 and 10. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார், மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். அவர் போய்விட்டார், அவள் குஷ்டரோகியானாள். He departed and Miriam was a leper. இதே போல நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் அந்த சிவப்பான கண்ணோடு கோபத்தோடு இருக்கிறவர் நம்மை விட்டு போய்விட்டார்னு சொன்னா தேசத்தில் இருக்க அத்தனை பேர் இங்க வந்து விடும். And so also as we see the Father with eyes so red and with so much anger, if he turns back and go, then a great disaster will come upon us. நமக்குள்ள பயங்கர சண்டைகள், பின்மாற்றத்தின் வல்லமைகள், குழப்பங்கள், பிசாசுகள், பாவங்கள் பெருகும். And among us there will be strife and devils will come and they will be without peace and there will be problems in our midst. ஆகையால் இந்த நாட்களில் நமக்கு மிகவும் அரிதான குறைந்து கொண்டிருக்கிற அந்த தேவ பயத்தை நாம் பெற்றுக்கொண்டு வளர்ந்து அது அவருக்கு கொடுக்க வேண்டும். So in these days let us receive the fear of God that is diminishing in all these days, and receive that fear of God and let us grow in that fear of God and cling on to him. நாம் ஆண்டவரை அதிகமாய் மதிக்க பழக வேண்டும். We need to have a habit to respect God or reverence God. நான் எஜமானனா இருந்தால் என்னுடைய பயம் எங்கே? If I be a master, where is that fear? நான் உங்களுக்கு அப்பாவா இருப்பேன் என்றால் என்னுடைய கனம் எங்கே? If I be a father, where is my honor? ஆகையால் எங்கெல்லாம் ஆண்டவரை நாம் அசட்டை பண்ணுகிறோம், எப்படி எல்லாம் தேவனை பயப்பட வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So we need to learn where all places that we need to fear and honor our God. இன்றைக்கு தேவ பயத்தை பற்றியதான ஒரு 4-5 விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன். Today I desire to speak about 4 or 5 things about fear of God. தேவ பயம் என்றால் என்று சொல்லி ஒரு 4-5 விளக்கங்கள். I need to explain 4 or 5 things about fear of God. இதை வைத்து நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். And based on that, let us examine our life. முதலாவது தேவ பயம் என்றால், firstly, what is the meaning of fear of God? நமக்கு நஷ்டம் உண்டானாலும் தேவனை கீழ்ப்படிவது தேவ பயம். And though we meet all our losses, in that state, if we obey to our God, that is the fear of God. Obeying God at one's own loss. நமக்கு நஷ்டம் உண்டானாலும் தேவனை கீழ்ப்படிவது தேவ பயம். Obeying God at one's loss, then it is the fear of God. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Genesis chapter 22 verse 12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன்னுடைய பிள்ளை 25 வருடம் நீ காத்திருந்து விசுவாசத்தினால் பெற்ற அந்த பிள்ளையையும் நான் சொன்னதுனால நீ கொடுக்க நீ ஆயத்தமாயிருந்தாய், ஆகையால் நீ என்னை பயப்படுகிறாய் என்று அறிந்திருக்கிறேன். And God said, you are ready to lay down your son for me, for the son you have waited for 25 years, and because you have did this, I know that you fear me. இந்த வெளிச்சத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். And in the light of this verse, let us examine ourselves. நமக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். God says one thing to us. நமக்கு நஷ்டம் உண்டானால் கீழ்ப்படிவோமா? If we suffer some loss, will we obey? வசதியா இருந்தா கீழ்ப்படிவோம். If you are well to do, then we will obey. If what he says is convenient for us, அது நமக்கு சௌகரியமான ஒரு காரியமா இருந்தால் நாம் கீழ்ப்படிவோம். So what he says, if it is convenient to us, we will obey him. அப்படி நமக்கு நஷ்டம் உண்டாகும்னு சொன்னா உடனே அதை தட்டி ஆண்டவர் பேசல, நானே யோசிச்சேன், அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணட்டும், இப்படி எல்லாம் சில தர்க்கங்களை கொண்டு வந்து நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டோம். But if it is lost to us, then we will try to debate with him. It is not God that speaks to me, it is my own thinking, then we will cast it out. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். When we read Matthew's Gospel chapter 19 verse 22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அந்த வாலிபன் ஒரு ஸ்டெப் எடுக்க ஆயத்தமா இருந்தால் ஆண்டவர் 2 ஸ்டெப் எடுக்க சொன்னார், முடியவில்லை. And this young man was ready to take one step, but Jesus said to take another step. He was not prepared. நீ பூர்ணமாக வேண்டும் என்றால், if you need to be perfected, உனக்குள்ளதெல்லாம் விற்று எனக்கு பின்னாடி வா, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷத்தை தருவேன். you need to sell all your possessions and you need to follow me, then I will give you great possessions in heaven. ஆனா அவனால செய்ய முடியல. But he was not able to do that. அந்த பொக்கிஷம் அவனுக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. Because all his great possessions was important to him. அவருக்கு நஷ்டம் வரும் என்று அறிந்த உடனே பின்பற்ற கீழ்ப்படிய முடியல. And when he came to know that he had to suffer loss, he was not ready to obey. அப்போ தேவனுக்கு பயம் என்று சொன்னால், அவர் சொன்னால் நம்முடைய நஷ்டமானாலும் கீழ்ப்படியணும். So when we say the fear of God, even though we suffer loss, we have to obey him. ஒரு சகோதரனை பற்றி இப்படி படித்தேன், அறிந்து கொண்டேன். I came to know about a brother like this. அந்த சபையில் உள்ள ஊழியக்காரர் சொன்னார், நீ கண்டிப்பா யூத் கேம்ப் வாலிபர் முகாம் வரணும். And the brother in charge of that faith home, he said to this brother, you have to come to the youth camp compulsorily. அப்போ அவர் சொன்னார், எனக்கு லீவ் கிடைக்கல பிரதர். And this brother said to that worker in charge, brother, I will not get any leave for that. லீவ் கிடைக்காவிட்டாலும் வா. Even though if you do not get leave, you have to come. அவர் கீழ்ப்படிந்து போனார். And he obeyed and he came to that youth camp. திருப்பி போனா வேலை போயிடுச்சு. And when he went back to the office, he lost his job. 3 மாதம் கழித்து கன்வென்ஷனுக்கு வந்தார். And after 3 months he came to the convention. வேறொரு பிரதர் அந்த வாலிபனை சுட்டி காட்டி என்னிடத்தில் சொன்ன, அந்த தம்பி தெரியுதா, அவன் இன்னை வரைக்கும் அவனுக்கு வேலை போயிடுச்சு, வேலை கிடைக்கல, 3 மாசம் ஆயிடுச்சு. And looking unto another young boy, this worker brother, he said to that brother who lost his job, because he came to the presence of God, he lost his job. Until now he has not got his job. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தம்பி ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்காமல் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தான், அபிஷேகத்தை நிரம்பிக் கொண்டிருந்தான். அதுதான் தேவ பயம். And even in that times, this brother, he did not murmur against God, and he was rejoicing God, and he was doing the ministry of God. இப்போ என்னுடைய ஜீவியத்துல அப்படி ஒரு அனுபவம் உண்டு. Even in my life I had such an experience. என்னுடைய தகப்பனுக்கு கேன்சர் வியாதி வந்தது. My father was afflicted with cancer. அவருடைய கடைசி நிமிஷங்களில் நானும் என்னுடைய தம்பியும் போராடி கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தோம் அவருடைய உயிருக்காக. At the point of death, I and my brother were striving with God so that to get my father back to life. அன்றைக்கு அடையாறில் பெரிய அம்மச்சியா இருந்ததான கிறிஸ்டி அம்மச்சி சொன்னார்கள், இப்படி எல்லாம் ஜெபிக்காத, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. And at that point of time, the sister in charge, Sister Christy, was there, and she instructed us, you should not pray like this, you should submit your father to the will of God and you should pray. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் திருப்பி கொடுத்தால் கொடுக்கட்டும், எடுத்தால் எடுக்கட்டும். You submit your father to the hands of God, whether God gives your father back to life or he
he takes him away, let him do it. அதை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. And it was really difficult to accept that. ஆனால் கீழ்ப்படிந்து ஜெபித்தோம். But however, we obeyed and we prayed. ஆபிரகாமுடைய பிள்ளை ஆபிரகாமுக்கு மறுபடியும் கிடைத்தது. என்னுடைய தகப்பன் அரை மணி நேரத்தில் மரித்தார். Abraham got his son back to life, but we lost our father. ஆனால் அது கிடைத்தது போனது அதில்ல விஷயம். ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்தோம், அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். It doesn't matter that we receive or we lost, it is that we obeyed to the word of God. இப்படி நஷ்டம் உண்டானாலும் நாம் கீழ்ப்படியும் போது, so even though we suffer loss when we obey, ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார்? looking unto Abraham, what did God say? உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். In blessing I shall bless you. இந்த முழு பூமியில் உள்ள எல்லா ஜாதிகள் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். All the nations of the whole earth, through you they shall be blessed. என்ன ஆனது தெரியுமா? Do you know what happened? ஆபிரகாம் தன்னுடைய சொந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அந்த பிள்ளையை வெட்ட அவன் சம்மதம் தெரிவித்த போது, when Abraham he accepted and he was ready to slay his only own son whom he bare for so many years, ஆபிரகாமே நிறுத்து என்று சொன்னது மாத்திரமல்ல, not only the angel said, Abraham stop, நீ என்னை பயப்படுகிறாய் என்று போல் அழிந்திருக்கிற என்று சொன்னது மாத்திரமல்ல, not only God said, now I know that you fear me, அவனுக்குள்ள ஒரு ஊற்று திறக்கப்பட்டது. there was a spring that was opened in him, ஆபிரகாம் மூலமா எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு ஊற்று. and that fountain or spring through Abraham all the nations of the whole earth should be இதே போல blessed. நமக்கு நஷ்டம் உண்டானாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பயந்து கீழ்ப்படிந்தால் நமக்குள்ள தேவ பரலோகத்தினுடைய ஊற்று கண்கள் திறக்கப்படும். So also, even though we suffer loss, when we obey to God, when he says, then there will be a fountain or a spring that will proceed out, so that it might be a blessing to others. இதற்கு நானும் சாட்சியா இருக்கிறேன். I am also witness to this. என் தகப்பன் மரிப்பதற்கு முன்பாக Before my father passed ஒரு away, ஊழியக்காரனை அழைத்து அவர் சொன்னார், a servant of God, he called me and said to me like என்னுடைய this, ஜீவனை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். I yield my life to God. அப்போது நாங்கெல்லாம் விசுவாசிகள். And then we were only believers. அப்போ என் தகப்பன் அந்த ஊழியக்காரர் சொன்னார், இப்படி நீங்க சொன்னா எப்படி உங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களே? And this servant of God said, how can you say like this? You have your wife and your sons. அப்பொழுது ஊழியத்துக்கு வருவதை பற்றி ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவர் தீர்க்க தரிசனத்தை போல் மரண படுக்கையில் சொன்னார், அவர்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவர்களை பிரித்தெடுப்பார். And then we did not have anything of his death, but the servant of God has said as a prophecy. Servant of God, no, my dad. My dad has a vision or a prophecy calling that they will be servants of God in the future. என்னுடைய தகப்பன் அப்படி எங்களை பற்றி சொன்னார். And my father said like this about us. அப்போ அது அப்படியே நிறைவேறினது. And it happened likewise. அப்போ அவர் நஷ்டமானாலும் நான் சாட்சியா சொல்கிறேன், என் தகப்பன் இருந்த நாட்களை விட என் தகப்பன் இல்லாத நாட்களில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாய் மாற்றினார். More than the days where my father was alive, and my God has blessed me in so many ways when my father was not here. ஆகையால் நாம் சுயநலவாதிகளை போல ஒரு சில காரியங்களை நஷ்டம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லும்போது அழைக்கும் போது கீழ்ப்படியாமல் போனால், so if we are selfish and if we do not do all those things, seeing that we have to suffer loss and we do not do things that God has said unto us, அது வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை யோசித்து கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் பாருங்க, அது நமக்கு கிடைக்கும். and we will say that we need that, it will happen to us, ஆனது அது அற்ப காலமாக தான் இருக்கும். but it will be only for a few days. ஆனால் எத்தனையோ மனுஷர்களுக்கு நாம் ஊற்றாய் இருக்க வேண்டுமே, ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அந்த ஊற்று கண்கள் அடைக்கப்படும். But the fountain that is supposed to be a blessing to so many people, that fountain will be closed. ஆகையால் நாம் இதை இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நஷ்டம் உண்டானாலும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமா? So in the light of this verse, let us obey even though we suffer loss. இரண்டாவது, Secondly, தேவ பயம் என்று சொன்னால் என்ன? so what does it mean when we have to fear God? மனுஷர்களுடைய பிரமாணத்திற்கு மேலாக
தேவனுடைய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் தேவ பயம். Giving importance more than the rules of or the commandments of men and giving importance to the rules of God, that is fear of God. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Exodus chapter 1 verse 17. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். பார்வோன் ராஜா ஒரு கட்டளை கொடுத்தார். Pharaoh, he gave a commandment. எகிப்திய மருத்துவச்சிகள் அந்த இஸ்ரவேல் ஸ்திரீகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது The midwives in Egypt, when the Israelite women, when they are about to deliver their ஒரு child, ஆண் பிறந்தால் கொலை செய்ய வேண்டும். if that baby is a boy, it should be killed. பெண் பிறந்தால் பிறக்க விட வேண்டும். But if that is a girl baby, then they should allow that to be born. ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து பார்வோன் சொன்னதை கேட்காமல் அவர்கள் ஆண் பிள்ளைகளை பிறக்க விட்டார்கள். But this midwives, they feared God and they did not give heed to the words of Pharaoh, and they allowed that boy babies to be born. இது அவர்களுக்கு தேவையில்லாத காரியம். அவர்களுடைய உயிர் அங்கே ஆபத்தில் இருக்கிறது. It is not at all work for them, because their life is in a இது fear. நிமித்தம் பார்வோன் அவர்களை கொலை செய்யலாம். And because of that, Pharaoh shall kill them. ஆனால் பார்வோனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். But they did not fear Pharaoh, but they feared God, and they did this thing. இப்ப சில நேரத்துல கவர்மெண்ட் சட்டங்கள் தேவ சட்டங்களுக்கு விரோதமா இருக்கும். Sometimes the rules of the government, it will be against the rules of God. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி சட்டங்கள் தேவனுடைய வேத சட்டங்களுக்கு விரோதமா இருக்கும். And the rules at your workplace, it will be against the rules of God. ரட்சிக்கப்படாத பெற்றோர் சொல்லுகிற சட்டங்கள் வேதத்திற்கு விரோதமா இருக்கும். And all the rules of the unsaved parents, it will be against the rules of God. நம் படிக்கிற ஸ்கூல்ல சில காரியங்களை சொல்வார்கள், அது வேதத்திற்கு விரோதமா இருக்கும். And the school where we study, all the rules will be against the scriptures. யார் என்ன சொன்னாலும் தேவனுக்கு பயந்து மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமை காட்டி தேவன் சொல்வதை கீழ்ப்படிவதுதான் தேவ பயம். And whatever it be, if we do not give heed to all the rules of others, and if we give heed to God and to the rules of God, that is the fear of God. இதுல என்ன செய்வது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி செஞ்சுதான் ஆகணும், கர்த்தர் என்னை மன்னிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு சமரசம் செய்றோம் பாருங்க, தேவ பயம் இல்லை என்று அர்த்தம். But if you try to compromise, saying what shall we do, they are saying like this, we have to obey, and if you try to compromise, then that is not the fear of God. என்ன பண்றது, அப்படி கம்பல்சரி ஆக்கிட்டாங்க, அதனால என் பிள்ளையை நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவது தேவனை பயப்படவில்லை என்று அர்த்தம். And if you say what to do, they have made it as mandatory or compulsory, and because of that I allowed my child to do that, then it is not the fear of God, but we are not fearing God. வேத பாடத்தில் நாம் படித்து வருகிறோம் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை பற்றி. And in the Bible study we have been studying about Shadrach, Meshach and Abednego. ராஜா அவர்களை மிரட்டின போது, when the king threatened them, நான் ஏற்படுத்தின சிலைக்கு முன்பாக நான் சொல்லும்போது கும்பிடு, இல்லை என்றால் சூளைதான் உனக்கு. So you should bow down to the image that when I ask to bow down, you should bow down, otherwise you will be cast in the furnace of fire. ஆனால் இவர்கள் ராஜாவே ஒரு 2 நாள் டைம் கொடு என்று கேட்கவில்லை, அப்பொழுதே பதில் சொன்னார்கள். But these 3 people, they did not ask the king, oh king, give me 2 days option. Immediately they said, we will not do it. ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவே இந்த காரியத்துல நாங்க ஜாக்கிரதையாய் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. And English, it is clearly said, oh king, there is no need for us to give a reply to you in this. இப்பொழுதே we don't have to be careful to answer you in this. We do not need to be careful to answer you in this. இப்பொழுதே நாங்கள் பதில் சொல்லுகிறோம். Even now we give an answer to you. எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார். Our God will save us. அப்படி ஒருவேளை காப்பாற்றாவிட்டாலும் நாங்கள் இந்த சிலைக்கு முன்பாக வணங்க மாட்டோம். Even though he will not save us, we will not bow down to this image. அதுதான் தேவ பயம்.
That is the fear of God. ஆகிய இன்றைக்கு வருகிற நாட்கள்ல அந்தி கிறிஸ்து வரும்போது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சத்தியத்தை தரையில் போடுவான். And in these days about the Antichrist, it is said in the Bible, he will cast the truth in the earth. அவன் பிரமாணங்களை மாற்றுவான். He will change all the statutes. அப்போ வாசிக்க நேரமில்லை. தானியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் We do not have time to read all these verses. Let's read Daniel chapter 8:12. 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் இந்த காரியங்களை வாசிக்கிறோம். அவர் சட்டங்களை மாற்றுவார், சத்தியத்தை தரையில் போடுவான். And we read about how he will change all the laws and statutes even in 7:25. ஆகையால் கவர்மெண்ட், சமுதாயம், பள்ளிக்கூடங்கள், கம்பெனிஸ் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமா புதிய சட்டங்களை எழுப்ப போகிறார்கள். அந்த நேரத்தில் நாம் ஒத்து போக கூடாது, வேலை போனாலும் பரவாயில்லை. And so the governments, the society, the workplace and all the place of education, all they are going to place all the commandments against the law of God. But in that time we should not compromise and we should not go along with it. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிரமாணங்களை கீழ்ப்படிந்தால் வேலை போனால் அப்படி ஒரு நஷ்டத்தை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். If we fear God and we obey him, even in that instance, even though if we lose a job, God will take care of that. அதை பார்க்கலும் பெரிய வேலை அவர் தருவார். And more than that, God will give a greater job for us. இந்த மருத்துவச்சிகள் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து பார்வோனுடைய சட்டத்தை மீறி இஸ்ரவேல ஆண் பிள்ளைகள் பிறக்கும்படி இடம் கொடுத்ததினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says because these midwives they feared God and they did not give heed to the words of Pharaoh, God blessed them. 21ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 1:21. Let's read Exodus chapter 1 verse 21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்த. ஆங்கிலத்தில் he built them houses, அவர்களுக்கு வீடுகளை கட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in English it is said God built them houses. ஆண்டவர் நம்முடைய சரீர தேவைகளையும் அவர் கனப்படுத்தி நாம் அவரை பயந்ததினால் அவர் நம்மை கனப்படுத்துவார். So if we fear God and because we honor God, God will also honor us and he will also build us. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் And we read in Acts of Apostles chapter 5 verse 29. அங்கே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், மனுஷர்களை பார்க்கலும் தேவனுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். And the disciples said, more than men we have to fear God. வாசியுங்கள். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாய் இருக்கிறது. மனுஷர்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கிறது. They said we ought to obey God rather than men. அப்படி கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும்? If we obey likewise, what will happen? 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இப்படி தேவனுக்கு பயந்து நாட்டின் சட்டங்களை மீறி கர்த்தர் சொன்னபடினால் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். And when we obey God and we violate or do not give heed to the laws of the land, then God will give the Holy Spirit of God to them that obey him. இதுதான் தேவ பயம். This is the fear of God. இப்படி தேவனை பயந்து கர்த்தருடைய வார்த்தையை பயந்து நாம் கீழ்ப்படியும் போது நாட்டின் சட்டங்களுக்கு நாம் மீறுதலாய் நடந்தாலும் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். So when we fear God and when we fear the word of God and we even though when we transgress the law of the land, God will bless us and he will build us. மூன்றாவது, Thirdly, கர்த்தரை நம்பியும் ஒன்றும் நடக்காமல் இருக்கும்போது தொடர்ந்து கர்த்தரை நம்புவது தெய்வ பயம். after trusting God for so many times and if nothing happens, even then if we continue to trust him, that is the fear of God. கர்த்தரை நம்பினாலும் ஒன்றும் நடக்காமல் இருக்கிறதே, அப்படி இருந்தும் தொடர்ந்து அவரை நம்பிக்கொண்டிருப்பது தெய்வ பயம். And even though after we trusted God and nothing is happening, and even then if we continue to trust him, then that is the fear of God. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Isaiah chapter 50 verse 10. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தன் தேவனை சார்ந்து கொள்ள, இங்கிலீஷ்ல let him stay on his God, அந்த தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கட்டும். And in English it is said let him stay upon his God. அப்போ இந்த ஊழியக்காரனுக்கு அவன் தேவனை பயப்படுகிறான்.
And this servant of God, he feared God. நீ தேவனை பயப்படுகிறாயா? Do you fear God? உனக்கு வெளிச்சம் இல்லையா? Do you have no light? நீ தேவனுக்கு பயந்தும் நீ இருட்டில் நடந்து கொண்டிருக்கிறாயா? Though you fear God, or you walking in darkness, நீ தொடர்ந்து அவரை நம்பிக்கொண்டே இரு. keep trusting him. அப்ப தேவனுடைய பயத்தினுடைய அம்சம், காரியம் நடக்காவிட்டாலும் இயற்கையாக சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து அவரை நம்பிக்கொண்டே இருப்பது தேவனுடைய பயம். The essence of the fear of God, though we fear God, if nothing happens, even then if you try a walk in the light and if you obey God, then that is the fear of God. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி வாசிக்கிறோம். We read about the Old Testament saints. அவர்கள் விசுவாசத்தில் சில வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு மரித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெறாமலே மரித்தார்களாம். By faith they clung on to the promises of God and they died, and even though they did not receive the promises of God, they died. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Hebrews chapter 11 verse 13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். விசுவாசத்தோடு அந்த அடையாமல் மரித்தார்கள். They did not receive their promises and died. அப்ப ஆண்டவர் ஏமாற்றி விட்டாரா? Is it that God has deceived them? அவர்கள் ஒரு நாட்டை கண்டார்களாம். They saw a land. அதை அவர்கள் கண்ணால் கண்டும் அதை பெறாமல் ஜீவனை விட்டார்கள். Though they saw that country far away by their eyes, and they did not reach that country and they died. ஆனால் ஆண்டவர் ஏமாற்றவில்லை. But God did not deceive them. கீழ்க்கண்ட வசனங்கள் வாசிக்கிறோம், அவர்களுக்காக தேவன் ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். And the coming verses we read, God has prepared a city for them. அப்போ அவர்கள் இந்த பூமியில் சில காரியங்களை அடையாமல் ஜீவனை விட்டார்கள் என்று சொன்னால் அதை நம்பிக்கொண்டே இருந்தால் சாகும் வரைக்கும் நம்பினார்கள். When it is said they did not receive all these things that was promised, the meaning is they continued to trust him. யோசேப்பின் சரித்திரம் ஒரு பாட்டு வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The history of Joseph was written in a song. ஒருவர் அப்படி பல பாட்டுகளை கொண்டு அந்த யோசேப்பினுடைய கதையை எழுதி இருக்கிறார். A person he wrote this history of Joseph in a song. அப்போ அதுல யோசேப்பு ஜெயிலில் பூட்டப்படுகிற ஒரு நேரம் உண்டு. And in that song there was an instance where Joseph was imprisoned. அந்த பாட்டுடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது. That words of that song, it says like this: நீ என்னை கொண்டு என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள். You can do whatever you like with me. இந்த ஜெயிலுடைய ஜன்னல்களை அடைத்து வெளிச்சம் எனக்குள் வராதபடிக்கு பூட்டிக்கொள். And you can close the windows of this jail and so that light cannot enter into my room. என்னை நீ பரியாசம் செய்யலாம். You can mock at me. ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய உத்தரவு, ஆன்சர், பதிலானது இந்த பூமியில் அல்ல. It lies far from this world. இந்த உலகத்தை கடந்து இருக்கிறது. But the answer to me, it does not lie in this earth. It is far away from this land. அந்த அர்த்தம், நீ என்னை ஜெயிலில் பூட்டி கொண்டு வெளிச்சம் வராதபடிக்கு நீ சிரித்து என்னை அடைத்து போட்டாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்ற என்னுடைய இருதயம் தூர பார்வை உள்ளதா இருக்கிறது. The meaning is, though you imprison me and close the windows so that light cannot come into my room, then I will not be discouraged or fainted, because my answer and my light is from far away. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். And we read a verse in Isaiah chapter 50 verse 10. ஒரு ஊழியக்காரன் கர்த்தரை நம்புகிறான், ஆனாலும் இருட்டில் இருக்கிறார். A servant of God, he has trusted in his God, but however he is walking in darkness. இப்படி நம்பாதவர்களை பார்த்து அடுத்த வசனம் சொல்லுகிறது. And looking unto such people who did not believe, the next verse says, நீங்கள் தேவனை தொடர்ந்து நம்பாமல் போனால் துக்கத்தில் அமிழ்ந்து போவீர்கள். If you do not trust in God continuously, then you will be filled with sorrow. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? நீ இப்பொழுது அவரை நம்பியும் அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறார். Even though you have trusted him now, he is not answering you. நீ இப்பொழுது நம்பி அவர் மௌனமா இருக்கிறாரே, அதனால் ஒரு சலிப்பு வருமே. And because you trusted him and he is not answering, there will be a fainting in your heart, frustration in your heart. அதனால ஒரு சோர்வு வருமே. And because of that you will have a discouragement. அந்த சோர்வை
பார்க்கிலும் நீ நம்பாமல் வேற ஏதோ செய்ய போனால் ஒரு துக்கம் வரும், அந்த துக்கம் பயங்கரமா இருக்கும். And because of that fainting, you will have a sorrow. That sorrow will become more rather than the sorrow when he does not answer you. யாராவது இங்க உட்கார்ந்து கொண்டு என் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை, எத்தனையோ நாள் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், எவ்வளவு நாள் இனி நீடித்திருக்க போகிறது என்று சொல்லுகிறீர்களே, சாகும் வரைக்கும் அவரை நம்பும்படியாய் பிரதிஷ்டை செய்யுங்கள். So if at all is there anybody who is seated here and you say that I've been praying unto him for so many days and still I have not received an answer, please continue to trust him till the point of your death. என் தேவன் என்னை ஏமாற்ற மாட்டார். My God will not deceive me. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். He that has given a promise to me, he will do it as is. அவர் கைவிடாதவர், அவர் சொன்னபடியே செய்வார். He will not leave me, he will do as he has said. அவர் சில நேரத்துல நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக கிரியை செய்வார், குறைவாக கிரியை செய்ய மாட்டார். But sometimes he will work and answer in things that is exceedingly and abundantly above all that we could ask, but sometimes he will not do that. ஆங்கிலத்தில் எத்தனை அந்த வார்த்தை எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல In Ephesians chapter 3, அவர் சொல்லுகிறார், அந்த வசனம் வாசிங்க. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. இங்கிலீஷ்ல that he would grant you according to the 20. Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think according think என்று மாத்திரம் சொல்லாமல், Not only it is said think, ask or think, அதாவது கேட்பதற்கும் நினைப்பதற்கும் என்று சொல்லுகிறார். so it is said ask or think. வெறும் ask or think என்று சொல்லாமல் all that we ask or think. And not only he says ask or think, he says all that we ask or think. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எல்லாவற்றுக்கும் என்று சொல்லுகிறார். He says above all that we could ask or think. all என்று சொல்லாமல் above all, எல்லாவற்றுக்கும் மேலாக என்று சொல்லுகிறார். Not only he says all, he says above all. வெறும் above என்று சொல்லாமல் abundantly above all என்று சொல்லுகிறார். Not only he says above all, he says abundantly above all. வெறும் abundantly above all என்று சொல்லாமல் exceeding abundantly above all என்று சொல்லுகிறார். Not only he says abundantly above all, he says exceeding abundantly above all. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்னா பொய்யா தானே? இத்தனை வார்த்தை சொல்லணுமா? இத்தனை பொய் சொல்லணுமா ஆண்டவருக்கு? ஒரு பொய் சொன்னா போதாது? So is it that God has to say so many lies, lies upon lies? அப்போ இது ஒன்றும் பொய் அல்ல. So nothing is of this is a lie. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கிரியை செய்ய போகிறார். He is going able to do exceeding abundantly above all that we could ask or think. அந்த ஆண்டவரை நீ நம்பிக்கொண்டே இரு, நீ ஏமாற்றம் அடைய மாட்டாய். You keep trusting that such a God, you will never be deceived. அடுத்தபடியாக Nextly, தேவ பயம் என்று சொன்னால், when we say fear of God, பரலோகத்தில் உங்கள் மேல என் மேல ஒரு கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது என்று அறிவோடு மற்றவர்களை விமர்சனம் பண்ணாமல் இருப்பது தெய்வ பயம். having an understanding or a knowledge that you and me have a case in heaven, having an understanding we should not criticize others, that is the fear of God. லூக்கா 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Luke's Gospel chapter 23 verse 40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? அந்த கள்ளன் சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, நீ தேவகுமாரனா இருந்தா எங்களை எல்லாம் ரட்சித்துக்கொள். That malefactor, he says, if you're a God, if thou be Christ, save thyself and us. அப்போ அந்த கள்ளன் இன்னொரு கள்ளன் சொல்லுகிறார், நீயே திருட, நீ தப்பு பண்ணி இருக்கிற, அவர் என்ன நீ இப்ப பேசிட்டு இருக்கிற? And the other malefactor says, thou thyself are a thief, then why are you mocking at him? அந்த மற்ற சிலுவை கள்ளன் ஆரம்பத்தில் விமர்சனம் பேசினார், பின்னாடி பயந்து சரிப்படுத்தினார். And the other person who said like this, initially he also mocked at Jesus, but however he repented and he said these words to him. அதற்கு பிறகு மௌனமா இருந்தார். ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளும். And after that he was silent and he said, Lord, when there
comest into thy kingdom, remember me. அந்த கள்ளனை போல நாம் எல்லாரும் குற்றவாளிகள் தான். So as that malefactor or the thief, we are also like that. எப்படி பிரதான ஆசாரியனாக யோசுவா பரலோகத்தினுடைய நீதிமன்றத்துக்கு முன்பா நிறுத்தப்பட்டாரோ, சாத்தானால் நிறுத்தப்பட்டாரோ, உங்களுக்கு எனக்கு தெரியாமலே சரீர பிரகாரம் அங்க போறதில்ல, ஆனா நம்முடைய பேர் அடிக்கடி இழுக்கப்படுகிறது கோர்ட்டில். As Joshua the high priest was made to stand before God, being condemned by Satan, so also without our knowledge, not being physically but in the spirit, we are every day we are being made to stand before God. நம்முடைய வழக்கு இன்னும் தீரவில்லை. Our case is not still closed. அப்ப நம்முடைய கேஸ் அங்க மூடாம இங்க நம்ம வாயை மூடாம இருந்தா எப்படி இருக்கும்? So if having our case not closed, then if we do not close our mouth, what that shall be? சில வீடுகள்ல இப்படி ஒரு வாசகம் இருக்கு. In some of the houses there is a phrase like this: Christ is the head of this house, a silent listener to every conversation, the unseen guest at every meal. And it's Christ is the head of house, is the unseen guest for every conversation, and is host to every meal. அதாவது இயேசு தான் இந்த வீட்டுக்கு தலைவனா இருக்கிறார். The meaning is, it is Jesus who is the head of this house. அந்த வீட்டார் உட்கார்ந்து சாப்பிடும் போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விருந்தாளியா அங்கே அவர் கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். So as and when the members of the family they dine in their food, God will be as an invisible guest. உட்கார்ந்து என்னமெல்லாம் பேசுறோமே யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அவர் சைலண்டா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். And we being seated and we have all our conversations, he will be as a silent host in that. நம்ம பெரிய நிரபராதிகள் மாதிரி, பரிசுத்தவான்கள் மாதிரி இவங்களையும் நம்ம குற்றப்படுத்தி அவங்க சரி இவங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம சிங்காசனம் உட்கார்ந்து எல்லாரையும் நியாயம் இருக்கிறோம். சிங்காசனத்தில் உட்கார போகிறவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு நாள் அவருக்கு முன்னாடி நம்ம நிக்கணும். அப்ப என்ன செய்ய போறோம்? And we think as though we are innocent, and we say we find fault with such and such person, and what will we do when we are going to stand before that judge of all who is seated on the throne? ஒரு நாள் ஒரு விசுவாசி, one day a believer, அவர் ஒரு தப்பு பண்ணார். he committed a mistake. அவர் என்கிட்ட ஃபோன்ல சொன்னார், பிரதர் நான் ரொம்ப நாள் இந்த சர்ச்சுக்கு வர, நான் எல்லாரையும் பார்த்துட்டேன், ஒருத்தரும் சரி கிடையாது. And he said, brother, I've been visiting this church for so many years and I've seen everyone, none of them is good or right. அப்போ அவர் மேலே கேஸ் இருக்கு பரலோகத்துல, அவர் ஒருத்தரும் சரி கிடையாது நியாயம் இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி அவர் நிற்கும் போது என்ன ஆகும்? So he himself has a case in heaven, and he says none of the church members is right. Then he has to stand before God one day on the throne. Then what will he answer? நீங்களும் நானும் குற்றவாளி கூண்டல நின்னு இரக்கத்தை தேட வேண்டியவர்கள் நம்ம சிங்காசனத்தில் உட்கார்ந்து எல்லாரையும் கையை காட்டிட்டு இருக்கிறோம், அவன் சரியில்லை இவன் சரியில்லை. You and I are supposed to be in that cage of the person being accused, judgment bar. Then if we try to find fault with others, then when God judges us, what will happen? அப்போ நாம் தாழ்த்த வேண்டிய நாட்கள் இது. So these are the days where we have to humble ourselves. எனக்கே ஒரு கேஸ் என் பேர்ல இருக்கு என்று சொல்லி பயப்பட வேண்டிய நாட்கள் இது. And these are the days where we have to fear that already we have a case against us in heaven. என்னுடைய கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவருடைய இரக்கத்தை நான் பெற வேண்டும் என்று அவரை அதிகமாக மதிக்க வேண்டும். So we should respect and reverent that one person who alone has the power to close our case. ஒரு முறை ஒரு குற்றவாளி அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது. Once a person was accused, he had a notice. இந்த நாளில் நீ கோர்ட்டுக்கு வர வேண்டும். At this particular day you have to appear, make yourself appear in the court. அவனுக்கு ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு வக்கீல் தெரியும். And this person had a very efficient advocate. அப்போ அந்த டைம்ல அவர் கேர்லெஸ்ஸா இருந்தார், எனக்கு அவர் தெரியும் அவரே வழக்கை திருத்துவார். And because of that this person was careless, மறந்து விட்டார். And even he forgot. திடீரென்று அவருடைய டேபிள்ல இருக்கிற டிரா ஓபன் பண்ணும்போது அந்த நோட்டீஸை பார்த்தார், டேட்டை பார்த்தார், அடுத்த நாள். And suddenly he happened to open the drawer, and he had to see that lawyer notice, and the date was the next day. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போகணும். And he was supposed to appear next day in the court. உடனே ஃபோன் எடுத்தார் வக்கீலுக்கு. Immediately he took his phone and he called that advocate. சார், ஒரு காரியத்தை நான் மறந்துட்டேன்.
Sir, I forgot the thing like this. என் பேர்ல ஒரு கேஸ் இருக்கு, நாளை கோர்ட்டுக்கு வரணும், நீங்க தான் வரணும். And in my name there is a case in the court, and you have to appear in the court on my behalf. அந்த வக்கீல் சொன்னார், போன வாரம் தான் நான் ஜட்ஜாக ப்ரமோஷன் ஆயிடுச்சு, எனக்கு உன் கேஸை நான் தான் பார்க்கணும்னு சொன்னார். And this lawyer said, it is only last week I've been promoted as a judge, and it is I have to deal with your case. இவர் விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டார், நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், என்ன காப்பாத்துங்கன்னு. அவர் சொன்னார், நான் தான் உன் ஜட்ஜு பாபு. And this person, he revealed all his mistakes, and he did confess all these things, please save me. But this lawyer said, I am become the judge and I have to deal with you. இன்னைக்கு இயேசு நம்முடைய வழக்கறிஞரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார், advocate. And today the scripture says Jesus is an advocate for us. சீக்கிரமாக ஜீசஸ்க்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது, வெள்ளை சிங்காசனத்தில் நியாயாதிபதியாக உட்கார போகிறார். And very soon Jesus who is an advocate is going to be promoted as judge, and he is being seated on the white throne. நாம் எல்லாரும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture also says we all should give an account of us. அவர் ஒருவேளை இரக்கம் பாராட்டலாம். Perhaps he will have mercy upon us. அந்த இரக்கம் வேண்டும் என்றால் அதற்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். If at all we have to receive that mercy, we should walk in such a way. அந்த மனம் திரும்புதலான அந்த சிலுவை கல்லனை போல, நான் தப்பு பண்ணினேன் ஆண்டவரே, என் மேல் இரக்கம் பாராட்டும் என்று தாழ்த்தினால் அந்த கோர்ட்டில் இரக்கம் கிடைக்கும். As that malefactor who repented and he humbled himself, say, oh Lord, please remember me when thou comest, then we will have mercy in that court. கடைசியாக Finally, தேவ பயம் என்று சொன்னால், when we say the fear of God, இயேசுவுடைய இரண்டாம் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று உணர்ந்து அதன் திசையில் நடக்கிறது தான் தேவ பயம். having a realization that the second coming of Christ is very nigh, then having a walk worthily to that thing, that is the fear of God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். When we read in Hebrews chapter 11 verse 7, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். தன்னுடைய காலத்தில் அது வாசிங்க திருப்பி, தன் காலத்திலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, காணாமல் இருந்தவைகளை குறித்து. அவருடைய காலத்துல காணாமல் இருந்த என்னது அது? in his days, what are those things that are not seen? என்னது? மழை. அந்த காலத்தில் மழை இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்றார் மழை பெய்ய போகிறது. அப்படியே நம்பி பயந்து பேழையை உண்டாக்கினார். And in his days there is nothing called rain, but even though he believed God, and when God said I will bring rain, and he prepared that ark. அதுவரைக்கும் அவனுடைய காலத்தில் காணாத அந்த மழையை பற்றி பயந்து கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிந்தார். And till then he believed on the rain that hitherto he did not see, and he obeyed to God. நம்முடைய காலத்தில் மழை காணக்கூடிய ஒரு காரியம். And in our days rain is something that we can see. ஆனால் நம்முடைய காலத்தில் காணாத ஒரு காரியம் உண்டு. But in our days there is a thing that we cannot see. அந்த நாட்கள்ல அதுவரைக்கும் பெய்யாதது மழை. நம்முடைய காலத்தில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் உண்டு. In those days till then rain was something that is unknown to them, but in our days there is one thing that is unknown to us. அது என்னது? What is that? அதான் இயேசுவுடைய இரண்டாம் வருகை. That is the second coming of Christ. அப்போ நோவா தன் காலத்தில் காணாத ஒரு காரியத்தை பற்றி அறிவிப்பு பெற்ற உடனே தன்னை ஆயத்தப்படுத்தினார், குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார், பேழையை ஆயத்தப்படுத்தினார். So when Noah was warned of God of things not seen as yet, he moved with fear, prepared himself and as well as his family. ஆண்டவர் பேசின உடனே பயந்து அதை செய்தார். And after God has spoken, he just said he feared. வீட்டு தலைவர்களே, உங்களுடைய குடும்பங்களை அந்த டைரக்ஷன்ல தான் நடத்துறீங்களா? All the heads of all the families, are you leading your family with that fear? சில பிரதர்ஸ் அவங்களுடைய குடும்பத்தை பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறது, அந்த பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வைக்கிறது, ஏன்னா நாளைக்கு கல்யாணம் நடந்தா செலவுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. ஆனா குடும்ப ஜெபம் நடத்துறது, குடும்பத்தை காலையில் எழுப்புறது, வசனங்களை படிக்க வைக்கிறது, தெய்வீகத்துல வளருது, இந்த தரிசனம் இல்லை அப்படின்னா தேவ பயம் இல்லை.
Some brothers and fathers in their family, they make all efforts to save money in the bank and save all possessions for their children because for their future, for their marriage life. But they do not give any importance to conduct family prayer and raise them up in the early morning praising and to bring up their children in the fear of God. They do not give any importance to that. சிலர் நினைக்கிறார்கள் இயேசு வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார், இன்னும் 50 வருடம் அவர் வரமாட்டார் என்று. அப்படிப்பட்டவர்கள் தேவ பயம் இல்லாதவர்கள். ஏனென்றால் நோவா அந்த பயப்பட்டு பேழை உண்டு பண்ணினான். And some says it has been said Jesus is coming for almost 2000 years but still he has not come. Perhaps it might take another 50 years for him to come. Such people, they do not have the fear of God as Noah feared. பேதுரு சொல்லுகிறார், சிலர் இயேசுவின் வருகை பற்றி பேசினால் அவர்கள் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அதாவது அறியாமை வேற, மனதார அறியாமை வேற. அறியாமை என்று சொன்னால் எனக்கு தெரியல சொல்லி கொடுங்க, மனதார அறியாமல் இருக்க நீங்க சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். And as St. Peter said, there are ignorance in that. There is a difference between ignorance and willing ignorance. When we say ignorance, we can say them and they will accept it, but people who have a willing ignorance, we cannot correct them. அப்போ ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அறியாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the scripture says till the flood came and they swept all them, till then they were ignorant. ஆகையால் நாம் அந்த கூட்டத்தில் சேர்ந்து பயம் இல்லாமல் நடக்க கூடாது. So we should not join ourselves to that group and we should not walk without fear. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. பிதா கோபமா இருக்கிறார். A father is really angry. அந்த கோபம் மாற வேண்டும் என்றால் இயேசு பரிந்து பேசினாலும் போதாது. And if that anger has to be subsided, even Jesus intervenes and he pleads, it is not enough. ஏனென்றால் நாம் அந்த அளவுக்கு ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். Because to that great extent we have grieved our God. அப்படி என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். If that be so, we should humble ourselves. அந்த பிள்ளைகள் பார்த்த அந்த காட்சியில பிதா ஒரு காரியம் சொன்னார். And in that vision that young people saw, the father said one thing. நான் மன்னித்தாலும் இவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். Even though I forgive them, still they will be like this. பிதா சொல்கிறார், எவ்வளவு துக்கமா சொல்லி இருப்பார் அந்த ஸ்டேட்மெண்ட். See how grieved would father be saying this statement. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. தேவனுடைய கோபம் பூமியின் மேல் விழ போகிறது. The wrath of God is going to come upon the earth. தூதர்கள் எக்காலங்களை வாயில் வைத்து விட்டார்கள். All the angels have kept the trumpets in their mouth. மிரியாமுடைய இடத்தை விட்டு ஆண்டவர் திரும்பி போனார், அவள் குஷ்டரோகியா மாறிவிட்டார். In the place where Miriam was, God turned back and immediately Miriam was leper. கோபத்தோட நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலிருந்து எழும்பி போனால் போதும், அடுத்தது அழிவுதான் நமக்கு. With all such a great anger, it is enough that God will rise up and go. Every destruction will come upon us. நம்மை சுற்றி எத்தனை பிசாசுகள் வகை தேடி காத்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? Do you know how many devils are surrounding and they are always waiting for something to be done to ஒரு us? சின்ன சான்ஸ் கிடைச்சா போதும் பிசாசு நம்மை பட்சித்து போடுவான் சபையாக. Even if he gets a little chance, the devil will destroy us as the whole church. ஆனால் அவன் வராது இருக்கிற காரணம் என்ன? But what is the reason that he is not able to do that? இந்த சபையினுடைய ஓனர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். Because the owner of the church, he is walking in our midst. அவர் நம்மத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த பிசாசுகள் நம்மை தொட முடியாது. Until that he is in our midst, the devils cannot touch us. ஆனால் அவர் கோபப்பட்டு நம்மை விட்டு போவார் என்றால், but if he gets angry and he moves out of us, நமக்கு ஐயோ. Oh unto us. இன்றைக்கு நாம் ஒரு 2-3 நிமிடம் நம்மை தாழ்த்தி இருதயம் உடைந்து ஜெபிக்க போகிறோம். So today we are going to break our hearts and humble ourselves and pray for 2 or 3 minutes. முடிந்தால் முழங்காலில் நிற்போமாக. If at all we are able, let us be on our knees. நாம் எல்லாரும் அந்த கல்வாரி நிழலுக்கு போக போகிறோம். We are all going to go under the shadow of the cross of அந்த ஒரு இடத்தில் தான் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். It is that one place we can have our refuge. தேவ பயம் சபையில் அற்று போயிருக்கிறது. The fear of God is not in the church. அவன் தன் வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறான். Everyone is running and walking after his own ways. தன் வழி சரி என்று நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறான். He is justifying his own way. தேவனுடைய கண்கள் சிவப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது. The eyes of the Lord is becoming red.
அவர் நம்மை விட்டு போவதற்கு முன்பாக, before he goes away from us, அவருடைய கோபம் கொஞ்சம் பற்றி எரிந்தால் போதும், வழியில் மாண்டு போவோம் என்று வசனம் சொல்லுகிறது. the verse says if his anger is burned even in the way, then everything will be destroyed. அதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி குமாரனை முத்தம் செய்வோமாக. Before that, let us humble ourselves and kiss the Son. உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். Pray for your family. உங்களுக்காக ஜெபியுங்கள். Pray for yourself. சபையின் வாலிபர்களுக்காக ஜெபியுங்கள். Pray for the youth of the church. வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். Pray for the children that are growing. ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்கள். Pray for the servants of பழைய God. விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள். Pray for the old believers. மற்ற சபையோருக்காக ஜெபியுங்கள். Pray for the members of the other church. கர்த்தருடைய கோபம் அல்ல, கர்த்தருடைய இரக்கம் நம்மேல் வர வேண்டும். Not the anger of the Lord, but let the mercy of God be upon us. தேவ பயம் உள்ளவர்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். All those who have the fear of God, start to pray. ஆண்டவரை எட்டி உதைத்தது போதும். It is enough that have kicked of God. அவருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணினது போதும். It is enough that have despised the words of God. கர்த்தரை பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா? Is there any that fear your God? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us call unto our God. ஆண்டவரே, எங்களை அடித்து விடாதிரும். Oh Lord, do not smite us. எங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. Lord, forgive us one more time. எங்கள் மத்தியில் உலாவுகிற தீய சக்திகளை தொடாதபடிக்கு எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. Oh Lord, protect us so that none of the evil powers touch us. எல்லாரும் ஜெபிக்க மாட்டார்கள். All will not pray. எல்லாரும் பயப்பட மாட்டார்கள். All will not fear. சில அகங்காரிகள் இருப்பார்கள், அவர்கள் பயப்பட மாட்டார்கள். There are so many heady minded people, they will still be like that. அவர்களுக்கு எல்லாம் தெரியும். They know everything. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று யாராவது இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. But if there are any people who say I do not know anything, let us start to call on the God. நம்முடைய சிங்காஸ் நம்முடைய கிரீடங்களை தரையில் வைத்து அவருக்கு முன்பாக தாழ விடுவோமாக. Let us cast down all our crowns from our head and let us fall prostrate before God. விமர்சனம் செய்தது போதும். It is enough that I have criticized. நானே குற்றவாளி. It is I am the culprit. நானே கள்ளனாய் இருக்கிறேன். It is I am the culprit. இயேசுடைய இரக்கத்தை தேடுவோமாக. Let us seek the mercy of Jesus. முன்னாடியிலிருந்து பின்னாடி வரைக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Right from the beginning till the very rear end of the church, let us call unto God. தேவன் கோபப்படக்கூடாது. God should not get angry. இயேசு கெஞ்சினாலும் மௌனமாய் இருந்த அந்த பிதாவை நோக்கி கூப்பிடுவோமாக. Even though Jesus has pleaded, still the Father is silent. Let us call unto the God. இரக்கத்தினால் அவர் ஒரு விசை சொல்லட்டும். சரி, ஒரு தருணத்தை கொடுக்கிறேன். Filled with all mercy, let him say one more time, okay, I give you another chance. அவருடைய கோபத்தை மாற்றக்கூடிய ஜெபம் இங்கிருந்து எழும்புமா? Is there the prayer so that it can change the anger of God? தேவ பயம் எனக்குள் மறுபடியும் எழும்புமா? Will there be a fear once again be from us? நாம் ஜெபிக்காவிட்டால், if we do not நாம் pray, தூங்கினால், if we sleep, ஆண்டுடைய வார்த்தை அசட்டை பண்ணினால், if we despise the word of God, அடுத்தது இங்க நகை கடையும் பாரும் தான் வரும். nextly there will be wine shop and jewelry shop. பாவமும் ஆபாசமும் வரும். Sin and abomination will be there. ஆகையால் ஊழியக்காரராகிய நாங்களும் தாழ்த்துகிறோம். So even we the servants of God, we humble ourselves. எங்களுடைய காவலில் இருக்கிற குறைகளை ஆண்டவர் மன்னிப்பாராக. The Lord should forgive all our shortcomings in our watchings. குடும்ப தலைவர்களை ஆண்டவர் மன்னிப்பாராக. Let God forgive the head of the family. பெற்றோரை ஆண்டவர் மன்னிப்பாராக. Let God forgive the parents. வாலிபர்களை ஆண்டவர் மன்னிப்பாராக. Let God forgive our youth. பிள்ளைகளை ஆண்டவர் மன்னிப்பாராக. Let God forgive our children. இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவட்டும். Let the blood of Jesus wash us. கூப்பிடுவோமாக. Let us call unto இருதயத்தின் him. ஆழத்திலிருந்து கூப்பிடுவோமாக. Let us call from the depths of our heart. இரக்கத்தை கெஞ்சி கூப்பிடுவோமாக. Let us plead for mercy and call him. அப்பா, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, நீர் எங்களை காப்பாற்றும் இயேசுவே. எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. நாங்கள் பாவம் செய்தது உண்மைதான் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. மறுபடியும் தேவ பயம் எங்கள் மத்தியில் காணப்படட்டும் ஆண்டவரே. உம்மை பயப்படுகிற பயம் எங்கள் மத்தியில் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஏசப்பா, நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் கோபப்படாதிரும் ஆண்டவரே. ஏசப்பா, வழியில் மாண்டு போவோம் ஆண்டவரே. பிதாவே, பிதாவே, எங்களை மன்னியும் பிதாவே. எங்களை ஒரு விசை மன்னியும் பிதாவே.
Thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். God is hearing our prayers. நம்முடைய வார்த்தைகள் அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். He is writing down our words. ஞாபக புத்தகத்தில் அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். He is writing all those words in the book of remembrance. கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். And God is writing down the words of them that fear God. சூளையை போல எரிகிறதான ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. That is going to be a coming a day that is burning like an oven. அப்பொழுது கர்த்தரை பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். Then upon all those who fear God, the sun of righteousness shall shine upon you. எங்களை மன்னியும் பிதாவே, எங்களை மன்னியும் பிதாவே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. Thank you, Lord. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளவே, எங்களை மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் பரம தகப்பனே. Thank you, Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. சிலர் வாயை திறக்கிறதில்லை. Some people, they do not even open their mouth. கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்க போறாரு, என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் மௌனமா இருப்பீங்களா? The judge at the court is pronouncing death sentence to you. Will you be silent like this? அது என்ன கட்டா பெருமையா? Is it a binding or is it your pride? இல்ல தேவ பயம் இல்லையா? Or is it that you do not have any fear of God? கோபம் நம்மேல் வந்த பிறகு, குஷ்டம் வந்த பிறகு, ஆக்சிடென்ட் வந்த பிறகு, அதுக்கப்புறம் அழுது அப்பதான் கண் திறக்கப்படுமா? Is it that after God's anger is burned upon us, after we are met with an accident and we become leper, then only will our eyes be opened? ஒரே ஒரு நிமிடம் தருகிறேன், வாயை திறந்து ஜெபிப்போம். I give only 1 minute. Open your mouth and pray. எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. அக்கிரமங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும். பரிசுத்தரே, இரக்கம் வேண்டும் அப்பா. இரக்கம் பாராட்டும், இரக்கம் பாராட்டும். Please அப்பா, please forgive us Lord, forgive us Lord, forgive us Lord, forgive us Lord. Thank you Jesus. Praise, we praise. ஆண்டவரே, எங்களை மாற்றும், எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரம். நாளை முதல் மறுபடியும் நமக்கு உபவாச ஜெபங்கள் உண்டு. நம்மை தாழ்த்தி நாம் வருவோமாக, இன்னும் தாழ்த்துவோமாக, நம்மை சுத்திகரிப்போமாக. இல்லை என்றெல்லாம் நம்முடைய கன்வென்ஷன் அவருடைய கோபம் வரும் என்றால் என்ன நடக்கும்? வர புதிய ஆத்துமாக்கள் இடரல், வருகிற மற்ற சபை விசுவாசிகளுக்கு இடரல், மற்ற சபையாருக்கு இடரல், எல்லாம் நம்மால அது நடக்கக்கூடாது. ஆகையால் நம்மை தாழ்த்த வேண்டும், வெறுமையாக்க வேண்டும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய கூட்டத்தை ஆசீர்வதித்தார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய கோபம் அல்ல, அவருடைய இரக்கம் நம்மேல் இறங்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நடவடிக்கைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்ததாமே பொறுப்படுத்த அப்படின்னா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த சமூகத்தை ருசிக்க எங்களுக்கு கொடுத்ததான எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இந்த பரிசுத்த ஆண்டு ஓய்மை நாளில் எல்லா தேவ ஜனங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க எங்களுக்கு கொடுத்ததான ஆண்டரே விலையேறப்பட்ட இந்த பாக்கியத்தை நினைக்க கர்த்தர் கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை தொடக்க பகுதிகளாகிய பாடல்கள் பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதி தந்தீர். ஆவியை
நிறைவேங்கள் தந்தி தொடர்ந்து சாட்சி சொன்ன மக்களுடைய ஜீவித்தை செய்த எல்லா அனுபவங்களையும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கொடுத்த எல்லா ஆண்டு சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளை நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் தேவமே, சபையில் ஒரு தேவ பயம் வேண்டும், தேவ ஜனங்களாய் எங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் வேண்டும் என்று நீர் எங்களோடு எச்சரித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவரே தேவனால் அருளப்பட்ட வார்த்தை என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல இருதயம் தேவ ஜனங்களுக்கு கிருபை தரும்படியாய் உம்மிடத்தில் வேண்டிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, செவ்வையாக்கப்பட்ட பண்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது ஆண்டவரே 30, 60 அல்ல 100 மேனியாய் பலன் கொடுப்பது போல எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே அப்பா பண்படுத்தப்பட்ட நிதை அப்பா இருதயமாய் இருக்கும் என்றால் ஆண்டவரே இன்றைய நாள் கொடுக்கப்பட்ட தூதியின்படி நாங்கள் ஒரு தேவ பயத்தை அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களுடைய இறுதியை அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் காணப்பட கிருபை தரும்படியாய் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே, எந்த நஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவபயத்தோடு ஜீவிக்க எங்களை கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அந்த வாலிபன் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாய் போய்விட்டானே. ஆண்டவரே, பரிபூரணமான ஆஸ்திகள் இருந்தும் கட்டளை வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே சுவாமி. அப்படியாய் நாங்கள் இல்லாதபடி ஆண்டவர் ஆபிரகாமை போல கட்டளை வார்த்தைக்கு கீழ்ப்படிய நஷ்டம் வந்தாலும் என்னுடைய தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று அப்படிப்பட்டதான் ஆண்டவரே ஒரு அனுபவத்தை எங்களை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே தேவ பயம். ஆம் தேவமே, மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தபடி நான் பார்வோன வார்த்தை கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்களே. ஆண்டவரே, அவருடைய குடும்பங்கள் தடுக்கப்பட்டது. அதுபோல யார் யார் மனுஷனுக்கு பயப்பட பயம் எங்களுக்கு அந்நிய வருவிக்கும் அந்த பயம் வேண்டாம். ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து எங்களுடைய சபையினுடைய ஒவ்வொருடைய குடும்பங்களும் தடுக்கப்படட்டும், செடிக்கட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாய் நீர் பேசியிருக்கிறீர்கள், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி நம்பி எங்களுக்கு ஒன்று நடக்காமல் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி ஜீவிக்கக்கூடிய ஒரு தேவை எங்கள் தரும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முற்பதாக்களாய பரிசுத்தவான்களும் ஆண்டவரே விசுவாசத்தோடு மரித்தார்களே. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான மகாபிரதான விசுவாசத்தை நாங்கள் வேண்டிக் கொள்ளும் அதிகமாய் செய்கிற தேவன்கிற விசுவாசத்தை தரும்படியாய் இந்த காலையிலே எங்களோடு பேசினீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நம்பி எங்கள் ஒன்றுமே நடக்காம இருந்தாலும் ஆண்டவருக்கு பயப்பட பயத்தை இந்த காலையிலே அதற்காக எங்கள் ஒப்பு கொடுக்க கிருபை தந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இம்மட்டுமா ஒப்பு கொடுத்த முழு சபையார் மேலேயும் பரலோகத்தில் கேஸ் உண்டு. ஆண்டவரே, அவற்றையெல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக நீர் ஆண்டவரே எங்கள் வழக்கறிஞராய் எங்களுடைய வைத்தியரா இருக்கிறபடினா எங்களுடைய ஆண்டவரே வழக்கறிஞரா இருக்கிறீர்கள், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கேஸ் எல்லாம் ஒன்றில்லாமல் மாற்றி பண்ணுங்க. ஆண்டவரே, பரலோகம் எங்களை அங்கீகரிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் பிதா எங்களை அங்கீகரிக்கும்படியாய் எங்களுடைய எல்லா கேஸையும் மாற்றிப்படும்படியாய் நீர் ஆண்டவரே வந்தால் வெள்ள சிங்காசனத்தில் அமரப்போகிறீரே. அந்த நாளை நாங்கள் ஆண்டவரே ஒரு கேஸில் நாம் உம்மை சந்திக்க தகுதிப்படுத்தும்படியாய் வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வரப்போகிற தேவ பயம் சிறியோ பெரியோ வாலிபர் எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறீர். ரகசிய வருகையே நாங்கள் கர்த்தருக்கு பயந்து யார் யார் இந்த சபையில் தேவனுக்கு பயப்படுவார்களோ, சிறியோரா இருந்தாலும் பெரியோரா இருந்தாலும் யார் யார் கர்த்தருக்கு பயப்படுவார்களோ அவர்களே இந்த ரகசிய வருகையில் சந்திக்க முடியும். ஆண்டவரே, ஆனபடினால் நீர் எங்களோடு எச்சரித்திருக்கிறீர், பேசியிருக்கிறீர். முழு சபையாரும் கர்த்தருக்கு பயப்பட பயத்து ஒப்பு கொடுத்து முழு சபையாரும் வருகையில காணப்பட தகுதிப்படுத்தும். தாழ்த்தி விட கருத்துல ஒப்படைக்கிறோம். தாசனை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Amen. May the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah. Hallelujah. Hallelujah.